நாங்கள் இப்போ வேரோடு மலையில் நிற்கிறோம். இந்த வேரோடு மலைக்கு நீங்களும் வரணும்னு சொன்னால் எப்படி வாரது? இதில் பைக்லேயும் வரலாம், நீங்கள் எந்த வாகனத்தில் நான் வரலாம். நான் இப்போ பைக்கில் வாரத்துக்கான ஒரு வழியை தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். பைக்லேயோ சரி, சைக்கிள்லேயோ சரி, நடந்தோ சரி, பாத யாத்திரையாக இந்த மலைக்கு எப்படி வாரன்றதை தான் காட்ட போகிறேன். நான் இப்போ காட்டுற பாதையால் நீங்கள் ஓட்டோவிலையோ சரி, வேன்லேயோ சரி வரையிலாது. ஏண்டா மண் பாதைகள், நீங்கள் டிராக்டரில் வரலாம், இல்லாட்டி ஆஃப் ரோட் ஜீப்பில் வரலாம், அப்படியானது எல்லாம் வரலாம். மற்ற நீங்கள் ஓட்டோவிலையோ சரி, மற்ற வாகனங்களையோ வரண்டா இந்த ரூட் யூஸ் பண்ணி இயலாது. அதுக்கு வேறு ரூட் இருக்குது. அது நீங்கள் இழுப்படிச்சேன ஜங்ஷன்லேருந்து அங்கே வர வேண்டி இருக்கும், வேலோடு மலைக்கு வர வேண்டி இருக்கும். ஸோ அது வேறு ரூட். நான் இப்போ காட்ட போகிறது பைக்கில் வார ஆட்களுக்கு லேசாக இருக்கிறதுக்காக ஒரு ரூட் உண்டு. சரியா? காலையில் 11 மணி மட்டும் நாங்கள் இப்போ கல்லடி பாலத்தில் வந்து கொண்டிருக்கோம் பாருங்கள். கல்லடி பாலத்திலேருந்து நாங்கள் இப்போ பெட்டிக்குளோ டவுன் பக்கமாக போய் கொண்டிருக்கோம். அப்படியே போகிற நேரம் பாருங்கள், இது சின்னாஸ்பத்திரி ஜங்ஷனால் இந்த ரவுண்ட போர்டில் நாங்கள் திரும்ப போகிறோம். திரும்பி இங்கே வாழைச்சேனை பக்கம் நாங்கள் திரும்புகிறோம். இதுதானே வாழைச்சேனை பக்கமாக திரும்பி அப்படியே நேராக போங்க, அந்த கடை லைட் இருக்கிற பக்கம் வாங்க. சரியா? இந்த பாருங்கள், இதுதான் இந்த டெலிகாம் ஜங்ஷனில் இருக்கிற ட்ராஃபிக் லைட்டை தாண்டி நேராக வாழைச்சேனை பக்கம் வந்து கொண்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் பிள்ளையார் கோயிலில் ஒருக்காக இறங்கி சாமியை கும்பிட்டுட்டு போகிறது வளமை. தூர பயணங்களோ சரி, எங்கெங்கே போகிறோண்டாலும் சரி, நாங்கள் பிள்ளையார் கோயிலில் இறங்கி கும்பிட்டுட்டு போகிறது வளமை தானே. ஸோ அது மாதிரி நாங்கள் இதில் இறங்கி பிள்ளையாரை கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் காலையில் சாப்பிடலை. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போகும்போது மயிலம்பாவளிக்கு நோக்கி போய் கொண்டிருக்கோம். மயிலம்பாவளி தாண்டி தான் நம்ம அங்கால வேலோடு மலைக்கு போகணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இது ஊரணியால் போய் கொண்டிருக்கோம். நல்ல கிளியரான வானிலை அன்றைக்கு, ஆனால் சரியான வெயிலாக தான் இருக்குது. அங்கால எப்படி இருக்குமென்று தெரியல. சந்தனமாடு ஆற்றில் தண்ணி எப்படி இருக்குமென்று தெரியல. அதை தாண்டி போக வேண்டி இருக்கும் அங்கால. ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக போய் காமாட்சி அம்மன் கோயிலில் பக்கத்தில் இருக்கிற அக்ஷதை கடையில் என்ன இருக்குன்னு பார்த்து